பணம் வளருது, நாம மாற மாட்டேங்கிறோம். நம்ம லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் மாறுது. கவனிச்சிருக்கீங்களா? 10,000 சம்பளம் வரப்ப 2,000 ஃபோன், 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா 60,000 ஃபோன். சரி, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிக்கணும். வளர வளர செலவை கூட்டுறோம். பணம் தான் எல்லாமே அப்படின்னு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறது உங்களுடைய அவசர தேவைகளை தான். திஸ் இஸ் an age to build your capability. அதுதான் முக்கியம். Capability building will take you to the biggest level. Fast Money Gold presents Behind Its Wealth Summit 2026. Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். இதெல்லாம் அவசர தேவை. இன்னைக்கான அவசர தேவைகள்லாம் வேற மாதிரி இருக்கு. லேப்டாப் வாங்குறது அவசர தேவையாயிடுச்சு, செல்போன் வாங்குறது அவசர தேவையாயிடுச்சு. இதுவே பெரிய மென்டல் ப்ரெஷர் ஆகிடுறதுல மென்டல் லேபர் அப்படிங்கிறாங்க. ஒரு 1000 crore கம்பெனி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நான் ஒரு 1000 crore கம்பெனி பில்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். இட்ஸ் குட், இட்ஸ் அ கோல். பட் த கேப்பபிலிட்டி பில்டிங்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டியங்கிற சிஸ்டத்தை உருவாக்குறது தான் கேப்பபிலிட்டி பில்டிங். இவனை எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள விட்டாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூவை அவன் கிரியேட் பண்ணுவான். எந்த பொண்ணு கிரியேட் பண்ணணும்னு யாருக்கு அந்த வேல்யூ இருக்கோ அவங்க தான் டேஞ்சரஸ். பி எ டேஞ்சரஸ் பர்சன். எங்களுக்கு 24 வயசுல ஏன் செட்டில் ஆகலைங்கிற பதட்டம் வந்துடுது அப்படின்னா, எங்க ஊர்ல 24 வயசுலாம் செட்டில் ஆகுறதுனா என்னங்கிறத பற்றி நாங்கள் யோசிச்சதே கிடையாது. கன்சிஸ்டன்ட் அவர்கிட்ட எப்படி சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரமும் துணிச்சலுங்க. கட்ஸ் டு டேக் அ டெசிஷன் தான். ஒருவேளை நான் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக போனால் என்ன செய்வது? முடிவெடுப்பதற்கே துணிச்சல் இல்லை என்றால் பணம் சம்பாதிப்பதற்கான துணிச்சல் உங்களுக்கு வரவே வராது என்பதுதான் ரியாலிட்டி. பேசிக்கலி வெல்த் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பரவலாக வளரும் நாடுகளில் முன்னே விட கூடுதலாக பேசப்படுது. ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் அந்த வெல்த் பில்டிங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது. லேட்டர் நாளாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு படிக்கலாம் ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஃபேஸ் உண்டு. இந்த 8 மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டாக ஒரு நியானா நடந்தப்ப ஜென்சிஸ் வந்து பேசுனாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஒரு பொண்ணு சொன்னாங்க, எங்களுக்கு 24 வயசுல ஏன் செட்டில் ஆகலைங்கிற பதட்டம் வந்துடுது அப்படின்னா. எங்கள் ஊரில் 24 வயசுலாம் செட்டில் ஆகுறதுனா என்னங்கிறத பற்றி நாங்கள் யோசிச்சதே கிடையாது. படித்து முடிச்சிருப்போம், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், சித்தப்பா பெரியப்பா யாராவது சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலைக்கு போவோம். என்றைக்கு வேலைக்கு போகணும்னு கூட தெரியாது. டசன்ட் மீன் தட் வி ஆர் இன்னசென்ட் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லவில்லை. வித் நாட் மச் ஆஃப் அன் எக்ஸ்போஷர். பட் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பியர் ப்ரெஷர், சூழ்நிலைகள், சுற்று வட்டாரம், சோஷியல் மீடியாவில் வரக்கூடியதை பார்க்குறோம். ஒரு ஃபவுண்டர் வராரு, அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்லாம் கட் பண்ணோம்னா 1000 கோடி ஒரு கம்பெனியோடைய வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு யூடியூபர் பார்க்குறோம், 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காரு, அவர் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணார், இன்றைக்கி அவருடைய வேல்யூ இவ்வளவு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆர் வி நாட் இன் தட் மார்க், நம்ம இந்த இடத்துல இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. அப்போ என்னன்னா பதட்டம் வேக வேகமாக இருக்கும், சீக்கிரமாக மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இது கூட இப்போ பேசிகிட்டு இருக்காங்களா என்ன, ஃபாஸ்ட் இன்கம் ரிட்டையர்டு ஏர்லியா ஃபயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து 5 லட்சம் 10 லட்சம் மாதம் சம்பாரித்து அல்லது சைடில் ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிவ் இன்கமாக பில்ட் பண்ணி ஒரு 30 வயசுக்குள்ளே ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு ரிட்டையர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அடிக்கடி சொல்கிறது உள்ள ஜென்ரேஷன் இஸ் கோயிங் டு ரிட்டையர் அட் ஏஜ் ஆஃப் 40. அதில் எந்த கான்செப்ட்டில் எந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் அப்படின்னா, 40 வயசுக்குள்ளே நீங்கள் தேவையான அளவுக்கு வெல்த்தை பில்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு நிற்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஸ் யூ செட் தட் ஏஐ இந்த மாதிரியான விஷயம். இதுக்கடுத்து பிக் 7 கம்பெனிஸ் ஆர் வாக்கிங் ஆன் குவாண்டம் ப்ளஸ் ஏஐ கான்செப்ட். அது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உலகத்தோட பெரிய மேஜிக் நம்பி இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றுமே இல்லை, குவாண்டமும் ஏஐயும் மிக்ஸ் ஆச்சுன்னா என்னென்னலாம் விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மைண்ட் செட் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. பணம் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை சேர்க்குறது, பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடுகள் செய்கிறது, ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறது, இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட் ஆர்கிடெக்சர். மை ஃபர்ஸ்ட் வாட் யூ சே ரெக்வெஸ்ட் ஆர் என்னென்னா, இந்த ப்ரெஷரில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் ஸோ ஈஸி டு சே. நான் வேணால் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், பொறுமையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து உன் வயசில் எப்படி இருக்கான் பாரு, உன் வயசில் எப்படி இருக்கான் பாரு. நாங்களாம் சின்ன வயசில் திட்டு வாங்குறப்ப எங்களுக்குலாம் 28 வயசில் சொல்லுவாங்க, உன் வயசில் இருக்கவன் இப்படி பொறுப்பாக இருக்கான் பாரு, வேலையில் இருக்கான் பாரு, சம்பாதிக்கலாம் பாரு, கல்யாணம் பண்ணிட்டான் பாரு, குழந்தை பற்றிட்டான் பாருன்னு. இப்போலாம் 20 வயசுலேயே கிட்டத்தட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யூ நாட் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கண்ணு முன்னால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அந்த பிக்கெஸ்ட் ஹைலைட்ஸை பார்க்குறீங்க. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மனிதருடைய டாப் மோஸ்ட் பொசிஷனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம எப்போ வர்றதுங்கிற பதக்கம் கூடுதலாக வருகிற போது பணத்தை வேக வேகமாக சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கோல்ஸ் பட் வி டோன்ட் ஹேவ் சிஸ்டம். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்கிங் மனி அண்ட் பில்டிங் கேப்பபிலிட்டி. இங்கே தான் பயங்கரமான ட்ராப் உட்காந்துருக்கு. பில்டிங் வெல்த் பில்டிங்குக்கும் கேப்பபிலிட்டி பில்டிங்க்கும் தொடர்பு இருக்குது. ஸோ வெல்த் பில்டிங் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங் ஆர் கோயிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் பில்டிங்கில் ஒரு தனி கான்செப்ட் கிடையாது. அப்போ இன்றைக்கி யாருக்கெல்லாம் 20 வயசு, இப்போது இன்னமே 20 வயசே ஆகலையா, 20 மேலே ஆயிடுச்சு, ஓகே 20 to 30 அவ்வளோ பேர் வந்துடுவீங்க. ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் பீரியட் ஆக்சுவலாக. 20 to 30 அப்படிங்கிறது தான்
பரபரன்னு ஓட வேண்டியதாக இருக்கும். பேரலாக பயங்கரமான எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ஒரு கோல் போஸ்ட்டை ரீச் அவுட் பண்ணால் அந்த கோல் போஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்துடைய பெரும் அரசியல் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதுமே சுமாரான ஆளுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறது தான். எல்லாமே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் மைண்ட் செட்டை ஆர்கிடெக்சர் பண்ணி ஒரு ஷேப்பை பண்ணலைன்னா என்ன ஆகிடும்னு கேட்டால், அவசர தேவை எது அவசிய தேவை எதுன்னு புரியுது. நம்ம எல்லாருமே ரியாக்ட் டு அவசர தேவைகள் தான். அவசர தேவை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க முடியாது நினைக்கிறோம். பழைய அவசர தேவை வேறு, இப்போ இருக்க அவசர தேவை வேறு. பழைய அவசர தேவை என்ன? உடல்நிலை சரியில்லை, உடனடியாக பணம் வேண்டும், கடன் வாங்கு, இது ஒரு அவசர தேவை. பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, வேறு வழி இல்லை, இந்த வேலையை செய்வோம், இன்றைக்கி ஒரு 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 பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கிறது ஒரு அவசர தேவை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், இதெல்லாம் அவசர தேவை. ஆனால் இன்றைக்கான அவசர தேவைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. லேப்டாப் வாங்குறது அவசர தேவையாகிடுச்சு, செல்ஃபோன் வாங்குறது அவசர தேவையாகிடுச்சு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது ஒரு அவசர தேவையாகிடுச்சு. முன்னாலாம் கல்யாணம் அப்படியே பொண்ணு தான் புது ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ எந்த ஃப்ரெண்டு கல்யாணம் நம்ம வேறு புது ட்ரெஸ் போட்டு வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி தானே? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக முடியல. இதுவே பெரிய மென்டல் ப்ரெஷராக இருக்கிறதால மென்டல் லேபர் அப்படிங்கிறாங்க. இப்போ நானே இன்றைக்கி போயிட்டு 2-3 பிகன் உச்சி வீடியோலாம் பார்த்தேன். நம்ம என்ன கலர் சட்டையை போட்டு போனோம்னு தெரியலையே அப்படின்ட்டு. கடைசியில் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது போட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்லி இதை தூக்கி போட்டு வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இப்போ அவசர தேவை என்பதெல்லாம் உங்களை ப்ரெசன்டபிளாக காட்டிக்கிறதுக்கோ அல்லது யாரெல்லாம் பெரிதாக இதெல்லாம் கவனிப்பார்கள் என்று நம்ம நினைத்து கொண்டு செய்கிற செலவுகள் தான் அவசர தேவைகள். அது அவசிய தேவையினுடைய புரிதலை கெடுத்துடும். பணம் தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது உங்களுடைய அவசர தேவைகளை தான். திஸ் இஸ் an age to build your capability. அதுதான் முக்கியம். கேப்பபிலிட்டி பில்டிங் வில் டேக் யூ டு த பிக்கஸ்ட் லெவல். முதல்ல நம்ம சொன்னது மாதிரி ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிஷம் ரீல் பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், அவர் அலிபாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு, 40 வயசுலாம் ஸ்டார்ட் பண்ணார், படாபடானார், பணக்காரரானார். அப்படிலாம் யாரும் கிடையாது. சில பேருக்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்க்கையை தொடங்கியவர்கள் பெரிய இடத்தை உயர்வதற்கு ஒரு 30 வருடம் தேவைப்பட்டிருக்கலாம். இப்போ அது 10 வருஷத்தில் சாத்தியப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான டைம்ங்கிறது தேவைப்படுது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்னா, அதோடைய ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். வி ஆர் ட்ரைங் டு காப்பி த ரிசல்ட். இதுதான் பெரிய பிரச்சனை. ஒய் திஸ் பிகம் எ ட்ராப் அப்படின்னு கேட்டோம்னா, கேப்பபிலிட்டி பில்டிங் பண்ணுறதுல நமக்கு சுணக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அவுட்கம் பயஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. வாட் இஸ் தட் அவுட்கம் பயஸ் அப்படின்னா, ஒரு வெற்றி பெற்ற மனிதனுடைய அவுட்கம் அப்படியே காப்பி பண்ண பார்க்கணும், அவருடைய வெற்றியை காப்பி பண்ண பார்க்கலாம். ஒரு 1000 crore கம்பெனி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி நான் ஒரு 1000 crore கம்பெனி பில்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். இட்ஸ் குட், இட்ஸ் அ கோல். ஒருத்தர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்க, ஒரு யூடியூப்பில் ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரணும். தட்ஸ் அ கோல். பட் த கேப்பபிலிட்டி பில்டிங்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டுங்கிற சிஸ்டத்தை உருவாக்குறது தான் கேப்பபிலிட்டி பில்டிங். நம்ம 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியான ஒரு நிறுவனத்துடைய தலைவரை பற்றி பார்க்குறோம். ஆனால் அந்த 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக வருவதற்கு அவர் என்ன செய்தார், என்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் அவர் பில்ட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்காமல் அவரை போல நீங்கள் வருவது என்பது சாத்தியமே கிடையாது. அப்போ ரியாலிட்டி இஸ், இப்போ பணம் சம்பாதிக்கலாம் யோசிக்காதீங்க. டோன்ட் வரி, தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். எஸ்பெஷலி இன்றைக்கி இது மார்க்கெட்டில் சாத்தியம். ஒன்று, நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது, நல்ல சம்பளமாக தேடுறோம். இப்போ அவர் சொன்னார்ல, நான் 30,000 ரூபா சம்பளம் தரேன், இவ்வளோ ரூபா சம்பளம் தரேன் வேலைக்கு, அப்படின்னா எனக்கு இதை விட பெட்டரான வேலை, எளிதான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, உங்களை தேடி வேலை வர்றதுங்கிறது ஒன்று. இந்த ரெண்டாவது கேப்பபிலிட்டி பில்டிங் பண்ண பிறகு நடக்கும். உங்கள் சம்பளத்தை நீங்களே நிர்ணயிக்கும் தகுதியை உருவாக்கி கொள்வதற்கு பெயர் தான் கேப்பபிலிட்டி பில்டிங். யூ ஹாவ் டு டூ தட். நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன், போங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இன்னவிட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் இன்னவிட்டபிளாக மாறுதல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறுவதற்கான வாய்ப்பு. இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்துட்டா, கட்டாயமாக இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டா இவங்க எதை சூப்பராக கரெக்டாக பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதுக்குள்ள அது உங்களுடைய கேப்பபிலிட்டி பில்டிங்லேருந்து தான் வரும். தனி மனிதருக்கும் சரி, பிராண்டுக்கும் சரி, ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன் தான் உங்களுக்கான வெல்த்தை பில்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன்லாம் இப்போ தேவை கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் தான் சார் முக்கியம், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தான் இப்போ நம்ம நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஓரளவு ஸ்மார்ட் ஒர்க் இஸ் வாக்கிங், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது தனிநபராக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட். நம்ம இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் வருஷத்துக்கு, அல்லது ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். 2 பேரும் இருக்கலாம். இவருடைய சம்பளம் 25 வயசில் 10 லட்சமாக இருக்கலாம், அவருடைய சம்பளம் 23 வயசில் 5 லட்சமாக இருக்கலாம். ஆனால் இங்கே யார் டேஞ்சரஸ் தெரியுமா? 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனாங்கிறது கிடையாது. இவங்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இப்படி செய்வாங்கிற பேர் வாங்கினவனோ, இவனை எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே விட்டாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூவை அவன் கிரியேட் பண்ணுவான். எந்த பொண்ணு கிரியேட் பண்ணணும்னு யாருக்கு அந்த வேல்யூ இருக்கோ அவங்க தான் டேஞ்சரஸ். பி எ டேஞ்சரஸ் பர்சன். நீ ஹாவ் டு கிரியேட் வேல்யூ. இதெல்லாம் நீங்கள் உருவாக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறுபடியும் பணம் ஒரு பைப் ப்ராடக்ட்னு பழைய கதை நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். பணத்தை பொருட்படுத்த வேண்டாம் நான் சொல்ல வேணாம். நான் சொல்ல வர்றது, பெரிய பணம் பண்ணணும்னா இதை செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகிட்டுக்கோனா, அப்பப்போ கிடைக்கிறது அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும். 1000 வரும், 10,000 வரும், 15,000 வரும். சின்ன பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா சின்ன பணத்தை வச்சு பெருசு வாங்க முடியாது. பெரிய பணம் கிடைக்கலங்கிறப்ப சின்ன விஷயத்தை வாங்காமல் இருக்க முடியாது. அப்போ சின்ன பணத்தில் சின்னதாகவே செஞ்சுட்டே இருப்போம்.
நம்ம நிறைய பேர் கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வச்சிருக்க 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க முடியாது. வச்சிருக்க 10 லட்ச ரூபாய்க்கு யூ கான் பை இட். வாட் இஸ் சே, ஒரு நிலம் வாங்க முடியாது. அப்போ பெரிய அசட்டை சேர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேப்பபிலிட்டி பில்டிங் வேணும். அது வரைக்கும் சேர்க்கணும். 2 கேப்பபிலிட்டி பில்டிங் வேணும். ஒன்று ஸ்ட்ரக்சர் கேப்பபிலிட்டி பில்டிங், ஒன்று இன்னர் கேப்பபிலிட்டி பில்டிங். ரெண்டுமே வேணும். எனக்கு இதெல்லாத்தையும் மிச்சப்படுத்தி நான் சேர்த்து வச்சா மட்டும்தான் என்னால் வீடு வாங்க முடியும், ஒரு அசையா சொத்தை உருவாக்க முடியும், டெப்ரிஷியேஷன் இல்லாத ஒன்று உருவாக்க முடியுங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் தெரியும். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எஸ்ஐபி இருக்குது, முதலீடுகள் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, பையிங் ஷேர்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் பிஸ்னஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, கடன் கொடுக்குறது இருக்குது, வட்டி கொடுக்குறது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு இன்டர்னல் சிஸ்டத்தை நம்மளால் பில்ட் பண்ண முடியும்னா பிக்கஸ்ட் வெல்த் யூ கான் பில்ட். ஆர்டினரியாக நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்தடுத்த வாய்ப்புகளை சரியாக கேப்சர் பண்ணி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா தட் யூ கேன் டூ இட். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இன்றைக்கி பிக்கஸ்ட் வெல்த் பில்டிங்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்குலாம் 50 வயசுலேயே தோணாத ஒரு விஷயம், நான் ஜஸ்ட் ஐம் டூயிங், ஐம் நாட் மேக்கிங் ஈவன் க்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ சர்வசாதாரணமாக கேட்க முடியுது இல்லையா? ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா கூட 25 வயசு நிறைய பசங்க என்னெல்லாம் வந்து பார்த்து கன்சல்ட்லாம் பண்ணுவாங்க. இது ஒர்க் ஆகுமா சார், ஒர்க் ஆகாதா சார் சொல்லுங்கள். சின்ஸ் ஐ மீட்டிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் பீப்புள் ஆர் த டெக் பீப்புள் இன் த வேர்ல்டு. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னா இவன்ட்ட போனால் ஓரளவுக்கு ஐடியா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருடைய ஐடியாலையும் யாரும் லட்சத்துலலாம் யோசிக்கவே இல்லை, எல்லாம் கோடியில் தான் யோசிக்கிறாங்க. அது சரிதான், தப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு, டெக்னாலஜி எல்லாமே நம்ம கையில் இருக்கப்போ நம்ம செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்தது உண்மை. பட் அந்த கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணாமல் இதை அடைவது என்பது நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒர்க்கே ஆகாது. ஸோ வாட் இஸ் த கேப்பபிலிட்டி ஸ்ட்ரக்சர்? இதுதான் நம்ம கவனிக்காமல் விடக்கூடிய விஷயம். நீங்கள் மீடியாவில் ஒரு இடத்துக்கு வரணும், வாங்க, அதுக்கான கேப்பபிலிட்டி நம்ம என்ன பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பதால் பணக்காரன் ஆகிவிட முடியாது. உங்கள் ஸ்டார்ட் அப்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்டார்ட் அப் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் கேப்பபிலிட்டி என்ன பில்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ கேப்பபிலிட்டி பில்டிங் அப்படிங்கிற முதல் விஷயம் அவுட்கம் பயஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறான். ஒருவருடைய வெற்றியை நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அவரை போல வர வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்காது. அதுக்கு அவர் என்ன கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணாருங்கிற ஐடியா நமக்கு முக்கியம். ரெண்டாவது சோஷியல் கம்பேரிசன். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் கோல் போஸ்ட்டை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. முன்னாலாம் இவ்வளோ ப்ரெஷர் கிடையாது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான், நம்மளும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறது எதுவுமே போதாமையோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது வழியாகத்தான் தொடர்ச்சியாக அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். அது வணிகத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலுமே கூட நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம இலக்குகளை தொடவே முடியாது. நீங்கள் வாங்கின ஃபோன் மறுநாள் பழசாகும், வாங்கின கார் 2 மாதத்தில் பழசாகும், வாங்கின 2 வீலர் ரொம்ப நாளாகிடுச்சு அவுடேட் ஆகி, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நேற்று வந்த மாடல் இன்றைக்கி வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ட்ராப்புகளெல்லாம் நீங்கள் மாட்டாமல் உங்கள் கோலை நோக்கி மட்டும் கவனமாக போகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் உங்கள் மைண்ட் செட்டில் உருவாக்க முடியும்னா that the capability building works. So wealth building is directly proportionate to capability building. இந்த கேப்பபிலிட்டி பில்டிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி யோசிக்காமல் நம்ம கடந்து போயிட்டோம்னா கஷ்டமே. அதில் முதல் முக்கியமான விஷயம், ரீசெண்டாக அவன் இன்டர்வியூட் வித் கோல்டு வின்னருடைய ஃபவுண்டர். ஒரு பழைய வியாபார தத்துவங்களையும் நவீன ஐடியாவையும் மிக்ஸ் பண்ணி சில விஷயங்கள் சொன்னார். பெரிய அளவுக்கு வெல்த் பில்ட் பண்ண அந்த கம்பெனிஸ் வாட் இஸ் 4,000 crores. ஓகே, அந்த நிறுவனத்துடைய வேல்யூ ஒரு 4,000 கோடி. 4,000 கோடி கம்பெனியுடைய அதிபர் வந்து ஒன்றும் பெரிதாக படித்தவரெல்லாம் கிடையாது. அவர் எப்படி கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணார்? அவருக்கு பிராண்டுன்னா அப்போ காலத்தில் என்னன்னே தெரியாது இல்லையா? எப்படி ஒரு பிராண்டை பில்ட் பண்ண அவர் யோசிச்சார்? இப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது. பேசிக்கலி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் 4 முக்கியமான விஷயம் கான்டெம்பரரியாக இன்றைக்கி கனெக்ட் ஆகுது ஒரு கேப்பபிலிட்டி பில்டிங்க்கு. முக்கியமான விஷயம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வெல்த்தை நீங்கள் பில்ட் பண்ணால் நம்மகிட்ட முதல்ல அக்கௌண்டபிலிட்டி வேணும். பேஷன் பத்தாது. அக்கௌண்டபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஐ ஸ்டார்டட் திஸ், நான் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், இவருடைய சாதக பாதகங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தேவையான விஷயங்கள் நான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டபிலிட்டி ஒன்று வந்துருச்சுன்னா இது என்னுடையது, இதை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும், இதனுடைய சாதக பாதகங்களுக்கு நானே பொறுப்பு, சாதகத்துக்கு மட்டும் நான் பொறுப்பு, பாதகத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒதுங்காமல் இதனுடைய பாதகத்திற்கும் நான் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்கிற அக்கௌண்டபிலிட்டி இருக்கா. ஓகே, த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் அக்கௌண்டபிலிட்டி. If you start a startup or if you want to build a wealth, you have to take that accountability. That's the foremost important thing for your wealth building. The second important point, emotional stability. There we are lacking a lot. ஒரு emotional stability. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பழைய ஆளுங்களாம் சில பேர் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இருக்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு 550 ரூபா எடுத்து வச்சுருந்தாங்கன்னா என்ன நிலமை வந்தாலும் இந்த ஸ்கூல் ஃபீஸ் காசை தொட மாட்டாங்க. எடுத்து இது செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வரையில ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ரிப்பேருக்கு அப்படின்னு எடுத்து வைப்பாங்களே, எடுத்து வச்சது தான். அந்த அளவுக்கு உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னாலும் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அவங்க சொல்ல வரதுன்னா ஏற்ற இறக்கங்கள் வருகிற போது அதை கையாளுவதற்கான ஒரு மென்டல் கேப்பபிலிட்டி நீங்கள் உருவாக்கிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் இப்போ ஃபெயில் ஆகிறது எங்கே வந்துடும்னா, டு ஸ்டார்ட் வி ஹாவ் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அல்லது ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நமக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷனுக்கு நான் பெருசாக வரணும், 1000 crore கம்பெனி பண்ணணும், 100 கோடி ரூபாய் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் அவரை போல வரணும் இவரை போல வரணும், சந்தோஷம். ஆனால் ஃபால் வந்தால் நீங்கள் என்னவா ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் உங்களுடைய சக்ஸஸை குறிக்க போகுது. சக்ஸஸில் நீங்கள் காசு பண்ணாலும் வர்றப்போ எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும், எல்லாம் ஓகே தான், ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஃபெயிலியர் வரப்போ நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா, அதுக்கான கேப்பபிலிட்டி ஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது முக்கியம்.
ஸோ இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டியில் 2 இருக்குது. நான் சொன்னது மாதிரி எது வேணும் எது வேணான்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சரல் மைண்ட் செட்டு ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கணும். 3வது, தொடர்ந்து உங்களுடைய கெப்பாசிட்டியையும் கேப்பபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, நான் இதை எனக்கு செய்கிறேன், என்னால் இதை பண்ண முடியுது. நோ, நீங்கள் வளரும்போது பேரலாக உங்கள் நிறுவனம் வளரும், இல்லைன்னா வெல்த்தை பில்ட் பண்ண முடியாது. நம்மள பெரிய பிரச்சனை தெரியுமா, சம்டைம்ஸ் நிறுவனம் வளர்ந்துடும், நம்ம வளர மாட்டோம். நாம் அங்கேயே தங்கியிருப்போம், பழைய டைப்ரைட்டரை தட்டிக்கிட்டு இருப்போம். நாங்களாம் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வரவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்போம். நோ, நீங்கள் வளரும்போது உங்கள் கம்பெனி வளரணும், கம்பெனி வளரும்போது நீங்கள் வளரணும். பேரலி திட் யூ ஹாவ் டு க்ரோ. நாம் எல்லாம் நினைக்கிறோம்னா ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும், அதுலேருந்து காசு வரணும், அப்படி நடக்காது. நீங்கள் க்ரோ ஆகாமல் உங்கள் கம்பெனி க்ரோவே ஆகுது. நான் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய அறிவுசார் விஷயத்துலையும், இன்டர்னாக உங்கள் மென்டல் ஹெல்த்லையும், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்லையும், உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லையும், நுவான்சஸ்லையும், கம்யூனிகேஷன்லையும், நெகோஷியேஷன்லையும், இப்படி எல்லா பேராமீட்டர்ஸ் இன்க்ளூடிங் டெக்னாலஜி நீங்கள் சேர்ந்து பேரலாக வளரலை அப்படின்னு சொன்னால் இந்த 3வது விஷயத்தை க்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ யூ ஹவ் டு கிரியேட் அ சிஸ்டம். தட்ஸ் வாட் த கேப்பபிலிட்டி பில்டிங் அண்ட் அகைன் ரீஇன்ஸ்டேட்டிங். 4வது அவர் சொன்னது தொடர்ச்சியாக சரியான முடிவுகள் எடுக்கிறது. இது பெரிய ப்ராப்ளம். இப்போ ஒரு முடிவு எடுத்துருவோம், ஆனால் தொடர்ச்சியாக சரியான முடிவுகளை எடுத்தல் என்பது ரொம்ப பெரிய ரிஸ்க்னா அதுதான் பெரிய கேப்பபிலிட்டி. அப்போ இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வெல்த் பில்டிங்னால் நான் கடுமையாக கஷ்டப்படுவேன், ஒன்றாக சேர்ந்து நாங்கள் உழைப்போம், போராடுவோம், கடன் வாங்குவோம், இன்வெஸ்டரை கொண்டாடுவோம், கம்பெனியை பெருசாக்குவோம், யூடியூபில் வந்து விடுவோம், இன்ஸ்டாவில் 10,000 கோடி கம்பெனி என்று பெயர் வராது. தொடர்ச்சியாக சரியான முடிவுகளை எடுப்பதற்கான மென்டல் கேப்பபிலிட்டி யூ ஹாவ் டு ஹேவ். அப்போ எப்படி நான் உருவாக்குறது? டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி எப்படா உருவாக்குறது? இந்த உலகத்துடைய பிக்கஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக யாருன்னா டெசிஷன் மேக்கர்ஸ். சில பேர் இப்படி டெசிஷன் எடுப்பாங்க, இல்லை இருந்தாலும் இப்படி டெசிஷன் எடுக்கலாம். நம்ம சில படங்கள்லாம் பார்ப்போம், சில பெரிய தொழிலதிபர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்குறப்ப வந்து கேட்பாங்க, டக்குன்னு முடியும்னு சொல்லுவான், டக்குன்னு முடியாதுன்னு சொல்லுவான். ரீசெண்டாக நான் வந்து அந்த டைட்டனோட சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். டப்புன்னு கால் எடுப்பார் ஜேஆர்டி டாட்டா. என்ன டக்குன்னு பொறுமையாக யோசித்து முடிவு எடுக்கணும். ஆழமாக அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் முடிவு எல்லாத்தையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு தான் மீட்டிங்கே வருவார். அப்போ அதுக்கு பின்னால் ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்குக்கு அப்புறம் தான் வர்றார். கன்சிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட எப்படி சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு முதல்ல முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரமும் துணிச்சலும். தொடர்ச்சியாக முடிவெடுக்கணும் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டேக் டெசிஷன்ஸ் இன் த ரைட் வே கண்டினியூவஸ்லி யூ ஷுட் ஹேவ் த கட்ஸ் டு டேக் அ டெசிஷன். இங்கே பிரச்சனையே கட்ஸ் டு டேக் அ டெசிஷன் தான். ஒருவேளை நான் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக போனால் என்ன செய்வது? முடிவெடுப்பதற்கே துணிச்சல் இல்லை என்றால் பணம் சம்பாதிப்பதற்கான துணிச்சல் உங்களுக்கு வரவே வராது என்பது தான் ரியாலிட்டி. அப்போ தொடர்ச்சியான சரியான முடிவுகள் எடுத்தல் என்பது முடிவெடுத்தலின் பழக்கம். இதுதான் மறுபடியும் கேப்பபிலிட்டி பில்டிங்கில் வருது. சரியான முடிவுகளை எடுத்து வளர்ந்தவர்களோடு உரையாடுவது, அவருடைய உரைகளை கேட்பது. இன்றைக்கெலாம் அதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. யாட்டு ஏன்னா இப்போ பாட்காஸ்ட்லாம் கூட எக்கச்சக்கமாக வருது. முன்னாளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முன்னால் ஒருத்தரை பற்றி ஒரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒன்று புரிதல் வரும். இப்போ நமக்காக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் உட்காந்து கேள்வி கேட்குறாரு, அவர் குறுக்க என்னென்னத்தையும் சொல்கிறாரு, இவர் சொல்கிறத ஒரு மறித்து கேட்குறாரு, நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளை யாரோ ஒருத்தர் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கேட்குறாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது, ரைட்டா? அப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு பாட்காஸ்டோட டைம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். இங்கிலீஷ் பாட்காஸ்ட்னா 2.5 மணி நேரம்லாம் போகுது. உட்காந்து பார்க்குறதுக்கு நமக்கு பொறுமை இல்லாமல் இருக்கேன். எந்த இடத்துல இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வரலன்னு போன தடவை கூட நான் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு பொறுமை இல்லைன்னா கூட அப்படியே அதை காப்பி பண்ணி யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ஷனில் போட்டு கிவ் மீ த ஹைலைட் பாயிண்ட்ஸ்னு சொன்னால் அதை கொடுத்துரும். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருப்பது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குவதால் நீங்கள் சக்ஸஸான ஆளாக இருக்க முடியாது. அங்கே உங்களால் வேல்யூவை க்ரியேட் பண்ண முடியுமா? வாட் கைண்ட் ஆஃப் அ வேல்யூ தட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் மேட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ வேல்யூவை க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேல்யூ உங்களுக்கு வரும். எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு வருதோ அவ்வளோ வெல்த் உங்களுக்கு வரும். இவ்வளோ தான் கணக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அகைன் நம்முடைய கிரிக்கெட்டர்ஸில் சில பேர், குறிப்பாக தோனி போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே உலக நாடுகள் முழுக்க அப்படியே ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பவுலரை இறக்குவான். என்னடா இது என்ன கணக்கில் இறக்குனா அப்படின்னா அனாலிசிஸில் தொடர்ச்சியாக முடிவுகள் எடுத்து பழக்கம் இருக்குது. உங்களுக்கு இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பவுலரை இறக்குறப்போ எல்லாருமே என்ன இவர் இறக்குறான், அவன் அதுக்கு இறக்குனதுக்கு ஒரே ஒரு வேல்யூ ரீசன் தான் சொன்னான். அந்த பவுலர் சர்ப்ரைஸ் பவுலர். ஏன்னா மற்றவங்க பால்லாம் அவன் எல்லாருக்கும் தெரியும், இவன் பால் பற்றி அவ்வளோ பழக்கம் கிடையாது. அப்போ அதில் அவன் தடுமாறி கண்டுபிடிக்கிறதுல 2 பால் வேஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த முடிவை நீங்கள் எடுக்கணும்னா இது மாதிரி முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எதுக்காக நான் வந்து பணம் பண்ணுறதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திஸ் இஸ் ஏஜ் தட் யூ ஹேவ் டு பில்ட் யுவர் கேப்பபிலிட்டி. அப்போ பணம் பண்ணுறதை பற்றின கான்ஷியஸ்னஸ் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்கன்னா கேப்பபிலிட்டி பில்ட் பண்ண முடியாது. கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் பெரிய விஷயம் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பணம் பண்ணணுங்கிற இன்டென்ஷனுக்கு போயிட்டோம்னா எது ஜெயிக்குமோ அதை தான் செய்வோம். எது குறைவான ரிஸ்கில் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கையில் வைப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ் திங்ஸ் தட் வி வில் நாட் கன்சிடர் பிகாஸ் தட் இஸ் ரிஸ்கி.
த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் லெஸ் அப்படின்னு உங்கள் மைண்ட் அறிவுறுத்தும். வேண்டாம். இப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அதுதான். ஏன்னா அவர் ஒரு கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கான சம்பளம் அவ்வளோதான் கொடுப்பான், 25,000 தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு தொழில் கற்றுப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளருவார். ஆனால் எனக்கு இமீடியட்டாக பணம் வேணுங்கிற இடத்துல வந்து அவர் கெரியரை பில்ட் பண்ணவே முடியாது. 4 வருஷம் அந்த குறிப்பிட்ட வேலையை அவர் பார்த்து விட்ட பிறகு கடைசியில் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 4 வருடமாக தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வேலையை பார்ப்பதன் வழியாக நீங்கள் என்ன தெரிந்திருப்பீர்கள் அப்படின்னு. இப்போ ஊடகத்தில் இருக்கக்கூடிய வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஆங்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினச்சிப்போம் பெரும்பாலும், நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக நினச்சிக்கிறதுனா அவர் பேசுவார், கேள்வி கேட்பார். அப்படி இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே தொடர்ச்சியாக இருக்கப்போ நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த ஷார்ட் ஸ்க்ரீனில் எப்படி வரும், இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும், இதுக்கு என்ன கட்டு வந்து கட்டு போவாங்க, இப்போ இந்த லைட்டு எங்கே இருக்கும், இந்த ஆடியோ இங்கேனா ஓவர்லாப் ஆகுமா ஆகாதா, இந்த ஜிம்மி சீட் வரப்போ ட்ராலிங் கிராஸ் ஆகுது, இந்த ஷூட் எங்கே போகுதோ, அவர் அங்கே போகிறாரு இங்கே, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்காமல் நான் பாட்டுக்கு உங்கள் அந்த பேசுதல் மட்டும்தான் உங்கள் வேலை என்று நீங்கள் நினைத்து கொண்டு தான் மாட்டிப்பீங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலைனாவே என்ன ஆகுனா பிக் திங்ஸ் ஓன்ட் ஒர்க். இங்கே நீங்கள் பார்க்குற இன்றைக்கி சக்ஸஸ் மாடலாக நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு பிஸ்னஸை, மல்டி மில்லியன் பிஸ்னஸ் நீங்கள் பார்க்குற எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டது. They built a story for their product. They built a story for their company. They come up with a vision statement. They come up with a new idea. They found the gap. They fill it in a proper way. In properly they collaborate with the right people. அவங்க வந்து தேவையான அளவுக்கான டெக்னாலஜியை கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணாங்க, எப்போ பண்ணணும்னு கரெக்டாக பண்ணாங்க. இதெல்லாம் எப்போனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது தான் வருது. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் பண்ண வேணாம் நமக்கு தோணுனா, எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது பணம், நான் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா, சிறு குழந்தைகளின் சிறு சிறு தவறுகளை அனுமதிக்கிற குடும்பம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல குடும்பம். ஏன்னா சின்னதாக நான் தப்பு பண்ணால் வீட்டில் பொறுத்துப்பானுங்க அப்படின்னு நினைக்கிற பையன் அதை திருத்திக்கிட்டு அந்த தப்பு வராமல் அடுத்தது போயிடுவான். தப்பே செஞ்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் வாழ்கிற பிள்ளை கடைசி வரைக்கும் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாது. எது ஈஸியாக அதை மட்டும் பண்ணும். பணம் தான் இப்போ சம்பாதிக்கணும்னு 22 வயசில் 21 வயசில் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பணம் இதில் வரும்னு மட்டும்தான் அவங்க என்ன வரும். வெல்த் பில்டிங்கிறது அப்பப்போ பணம் பண்ணுறது கிடையாது, பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். This is an age for you people to build capability, not make money. Don't worry that you will make bigger money in the later stage. அறுவடை பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணிவிட்டு பணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போதைக்கு மட்டும் தான் பணம் வேணும், நான் அதை வச்சுட்டு அப்படியே நமந்து போயிடுங்கிற நம்பிக்கை இருக்கவங்க கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணுவாங்க. கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணாட்டி பணம் வரும், ஆனால் அதுக்குண்டான பணம் இல்லையா, அதுக்குண்டான பணம். ஒரு பந்து மாதிரி ஒன்று தொங்கும், இப்படி குத்துவாங்கள ஒரு விளையாட்டுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம யூடியூப்லாம் அடிக்கடி பார்ப்போம். அதை ஓங்கி குத்துனோம்னா அது போய் எவ்வளோ ஃபோர்ஸாக அது போதோ அது போய் அடித்தா அந்த ரிங்கு சுற்றும், அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேமிங் பிளேசஸ்லாம் பார்க்குறோம். அது பலத்துலேருந்து நடக்கலை, கேப்பபிலிட்டி பில்டிங். அதை எந்த இடத்துல குத்தணும், எவ்வளோ ஃபோர்ஸில் குத்தணும். நம்ம முதல்ல என்ன நினச்சப்போனா மேக்ஸிமம் ஃபோர்ஸில் குத்தினா அது போயிடும்னு நினைக்கிறோம். கிடையாது. அந்த வாகு, அந்த தோற்றம், எந்த போர்ஷனில் அடிக்கணும், அதில் எந்த இடத்துல அடிக்கணும், எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கணும். திஸ் இஸ் த கேல்குலேஷன் கம்ஸ் ஃப்ரம் கேப்பபிலிட்டி. மசில் பவரில் மட்டும் அது நடக்காது. நீங்கள் மசில் பவர்லையும் உங்களுடைய நெட்வொர்க் பவர்லையும் மட்டும் ஒன்று செஞ்சு பணம் பண்ணணும்னு நினச்சா ஓரளவு பணம் பண்ணலாம். பட் இன்றைக்கி இருக்க உங்கள் ஆம்பிஷன், உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்திற்கு உங்கள்கிட்ட கேப்பபிலிட்டி பில்டிங் வேணும். ஜேம்ஸ் டைசன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறார், என்ஜாய் ஃபெயிலியர் அண்ட் லேர்ன் இட். என்ஜாய் ஃபெயிலியர் அண்ட் லேர்ன் இட். நான் எப்போதுமே தோல்விகளை பற்றி சொல்லுகிற போது இந்த சில விஷயங்களை சொல்லுவேன். சிறு தவறுகளை மன்னிக்க பழகுங்கள். உங்களுடைய சிறு தவறுகளை அப்படி பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய பெரிய ரெக்ரெட்ஸ் என்ன, எப்பயோ ஒரு இடத்துல ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம், நான் அதை அப்பயே செஞ்சுருக்கணும். மற்றவங்களாம் விட்டுருப்பானே, நம்ம தான் அதை பிடிச்சி தொங்கிட்டே போனோம். அப்பயே செஞ்சுருக்கேன், அதை அப்போ செய்யலை, விடு, இப்போ செய்யி, அவ்வளோதானே. அப்போ செய்கிறத விட்டதை இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் உங்கள் கண்ணில் படலன்னா அப்போ செய்யாமல் விட்டுட்டுமேங்கிற கவலையில் இப்போ இருக்க வாய்ப்பை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. மன்னிக்க பழகுங்கள். சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் இட்ஸ் அ ப்ராசஸ் தான், ரைட்? நோ ஒன் இஸ் ரைட் இன் த பிகினிங். சம்டைம்ஸ் மெனி பீப்புள் கடைசி வரைக்கும் கூட நம்ம கரெக்டாக பண்ண முடியாமலாம் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கட்டும். ஆனால் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்து அதை செலிப்ரேட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக யூ ரெடி டு டூ எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கான ஏஜ் தான். 30 வயசுக்கு மேலே அந்த கதையெல்லாம் நடக்குது, ரைட்டா? பக்காவும் வாழ்க்கையில் செட்டில் ஆகி அதுக்கான ப்ராபபிலிட்டியெல்லாம் கம்மி. ஆக்சுவலாக ரியாலிட்டியில் எல்லாம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. பட் ஏன்னா திஸ் இஸ் அ ஏஜ் தட் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் திங்ஸ். இப்போ போய் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைக்காது. இதை நீங்கள் வேறு மாதிரி ராங்காக புரிஞ்சுக்கூடாது. வேலைக்கு போக வேணாம் அப்படிலாம் இல்லை. வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் வெறும் பணம் அப்படின்னு யோசிக்காது. உங்கள் செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்கள் அவசிய தேவைகளுக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை சிம்பிளாக வச்சுங்க, தப்பே கிடையாது. அது இட்ஸ் அ குட் திங். சின்னதாக உங்களை வச்சுக்கிறது, அவ்வளோ தூரம் இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்காமல் இருக்குது. நம்ம ஊரில் என்ன பெரியன்னா லைஃப் ஸ்டைல் ஸ்கார்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பணம் வளருது, நாம் மாற மாட்டேங்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் மாறுது. கவனிச்சிருக்கீங்களா? 10,000 சம்பளம் வரப்போ 2,000 ரூபாய்க்கு போகணும்.
ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா 60,000 ஃபோனு. சரி 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிக்கிறோம். வளர வளர செலவை கூட்டுறோம். அதை பொசிஷன் பண்ணிக்கிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஒரு நாளைக்கு என்ன செய்யணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்துச்சுன்னா இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ப்ராபப்லி நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக ஓடிடும், கடன்னு ஓடிடும். நீங்கள் பில்டிங் ஒரு கேப்பபிலிட்டி. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் கேப்பபிலிட்டி பில்டிங் கரெக்டாக பில்ட் பண்ணி உங்கள் டேலண்ட்டை கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் இல்லை. பணம்லாம் வச்சுட்டு நிறைய பேருக்கு சரியான ஆள் கிடைக்காம இருக்கிறது தான் இன்றைக்கி ப்ராப்ளம். ஒரு கம்பெனியில் போய் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம், ஒரு பக்கம் வேலைக்கு சரியான ஆள் கிடைக்கலங்கிறாங்க கம்பெனியோட பாசஸ். ஏன்னா அந்த ஸ்கில் செட்டோட அந்த டேலண்ட்டோட ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இன்றைக்கி ஒரு பெரிய அசெட். தேர் வெரி பிக் ரிசோர்ஸ். அவங்கள ஹையர் பண்ணுறதுக்கு பீப்புள் ஆர் ரெடி. அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் ஆர் ரெடி. அதுதான் நான் மறுபடியும் சொன்னேன், சம்பளத்து என்ன அப்படிங்கிற இடத்த தாங்கி சம்பளத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5000க்கு மேற்பட்ட ப்ரோட்டோடைப் ஃபெயில் ஆன பிறகு தான் ஒரு வேக்யூம் கிளீனரை கண்டுபிடிக்கிறாங்களாம். எவ்வளோ 5000 ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்குறாங்க, ஒவ்வொரு மாடலாக பண்ணி பார்த்து. அதனால் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, என்ஜாய் ஃபெயிலியர் அண்ட் லேர்ன் இட். ஃபெயிலே ஆகக்கூடாதுங்கிற பயம் இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே பெரிய சிக்கல். அது எந்த டெசிஷனும் எடுக்க விடாது. ஏன்னா என் டெசிஷன் எடுத்தால் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன், நான் இந்த மூவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பயந்து நகர்ந்தீங்கன்னா யூ கான்ட் பில்ட். லெட் மீ ஃபெயில், லெட் மீ செலிப்ரேட், லெட் மீ லேர்ன். ஒரு ஃபெயிலியரில் 2 தான் நடக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ப்ராசஸ்லேயே பெரும்பாலும் 2 தான் நடக்குது. இந்த மைண்ட் செட்டை வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒன்று நம்ம அதில் ஜெயிப்போம், இல்லாட்டி தோப்போம். ஜெயிச்சா லாபம், தோத்தா எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது இந்த தப்பை பண்ண மாட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இப்போயே கேப்பபிலிட்டி பில்டிங் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஏஜில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணால் அடுத்து திரும்ப வரலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மேலே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதுக்கான சந்தர்ப்பங்களுக்கு உங்களுடைய கமிட்மெண்ட் லெவல்ஸ் கூடிடும். அப்போ உங்கள் கமிட்மெண்ட் லெவல்ஸ் கூடுறப்ப இந்த மைண்ட் செட் இன்னமும் திரும்ப போயிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் அவசர தேவை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறவர்கள் கடைசி வரைக்கும் அவசர தேவை பற்றி மட்டும்தான் கவலைப்பட முடியும். ஆரம்பத்தில் வெறும் அவசர தேவை, இன்றைக்கி இதை பண்ணணும்பா, இது இன்றைக்கி போகணும், இன்றைக்கி சினிமா போகணும், இன்றைக்கி வெளியில் போகணும், இன்றைக்கி இந்த இது எனக்கு இன்றைக்கி அவசிய செலவு பார்ப்போம்னு நினச்சிப்போம். நான் சொல்ல புரிஞ்சுக்கணும், அவசிய தேவை நான் சொல்ல, அவசர தேவை. ஏன்னா அவசர தேவை காலகாலத்துக்கு மாறிடு. அவசிய தேவைங்கிறது வேறு. அவசர தேவைங்கிறதுலாம் இன்றைக்கி நாங்கள் டக்குன்னு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டோம்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ட்ரிப்பு கிளம்பி ஊருக்கு போகிறோம்னா, நம்மளாம் ஒரு வேலை ட்ரிப்புக்கெலாம் போகிறதில்ல சொல்கிறேன். ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், டக்குன்னு போகிறோம் வரோம். ஆக்சுவலாக கொஞ்சம் போராக தான் இருக்கும் லைஃப். இஃப் யூ வாண்ட் டு பில்ட் வெல்த் மணி, உங்களுக்கு அதுவே எக்ஸைட்டிங் ஃபேக்டராக இல்லைன்னா உங்களுக்கு போராக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் பெரிய பணக்காரர்கள், பெரிய பிஸ்னஸ் மேன் லைஃப்லாம் வெளியிலேருந்து பார்க்கல ரொம்ப போராக தான் இருக்கும். பட் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதை என்னென்னா நீங்கள் ஒரே மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க சாவான்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் என்ன கொஞ்சம் வெளியிலேருந்து பார்க்கல, இருந்தாலும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், எவ்வளோ பிஸியாக இருக்கார், எப்படி இப்படி எல்லா வேலையும் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை பார்ப்பதன் மீது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களால பில்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அவங்க கேப்பபிலிட்டி அதை என்ஜாய் பண்ண வச்சிருக்கு. நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், இது ஒரு புதிய விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட். பணம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, எங்கே பணம் கூட கிடைக்குது அங்கே போயிடுவீங்க. உங்கள் கேப்பபிலிட்டி அங்கே என்னாகும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு குறைவான ஒரு இடத்துல கூட நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐம் நாட் அ ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட், ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு எனி நம்பர்ஸ். தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ பீப்புள் அபவுட் த ஆர்கிடெக்சரல் மைண்ட் செட் டு பில்ட் மனி, டு பில்ட் வெல்த், டு பில்ட் அசெட். நான் அசெட்னு சொல்கிறது உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், நீங்கள் கட்ட போகிற வீடாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி மென்டலி ஒரு துணிச்சலாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஓகே, மணி காம்பவுண்டிங்கை பற்றி இந்த ஏஜில் பெருசாக கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்களுடைய செல்ஃப் காம்பவுண்டிங். நான் அது மாதிரி வளர்றேன்னா, இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிறேன், நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது 2 நாள் கழிச்சு 4 மடங்காக எனக்கு தெரிய வரும். அது இன்னொன்று கற்றுக்க வைக்கும். ஆக்சுவலாக நமக்கு இது படிக்கிறவங்களாம் ஏன் படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியுமா? ஒன்று படித்தோன்னு இன்னொன்று புரிஞ்சிடும். அதை இன்னும் தெளிவாக புரியறதுக்கு இன்னொன்று படிக்க போவாங்க, அது புரிஞ்சோன்னு இன்னொன்று படிக்க போவாங்க. அதனால தான் உங்களை ChatGPT அல்லது கிளாடோ எல்லாமே கடைசி அது ஒரு கேள்வி கேட்குது, உனக்கு இதை பற்றி நான் சொல்லட்டுமா, இதை பற்றி நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு கேட்பதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகாமல் தான் நாமெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி, இப்போ நான் ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதாவது எடுத்து பார்த்தா நோட்டு புக்கோடு தான் உட்காருவேன். ஏன்னா அவன் சொல்கிறது சில இடத்துல இப்போ புரியாத நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம போய் நீ படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லையா? இவர் யார், இவரோட பின்னணி என்ன, ஏன்னா ஆஃபிய த்ரூவில் தான் இருக்கும், நமக்கு அது தெரியாது, அதோடைய முன்னணி பின்னணி கதைகள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தட் யூ ஹேவ் டு மேக் இட் பாசிபிள். ஸோ முதல் முக்கியமான விஷயம் செல்ஃப் காம்பவுண்டிங். ஒரு ஹோல்சமான ஆளாக உங்களை மேலே உருவாக்கிக்கிட்டே இருக்கு. 2வது முக்கியமான விஷயம் நாலேஜ் காம்பவுண்டிங். இன்றைக்கி என்னென்னா வாய்ப்பு இருந்தும் அவ்வளோ எக்ஸசிவாக இல்லாத மாதிரி ஒன்று இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்கமோ, எவ்வளோ தூரம் ரொம்ப கோல் ஓரியன்டாக இருக்கமோ, அந்தளவுக்கு எக்ஸிக்யூஷனில் நம்மக்கிட்ட வில் பவர் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நாலேஜ் காம்பவுண்டிங் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஒன்று படிக்கிறது பின்னால் இன்னொரு மாதிரி உதவும், அதோட கனெக்டடான ஒரு விஷயம் இன்னொரு மாதிரி உதவும். நம்ம பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதோ ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது அப்படியே ரெலவெண்ட்டாக இன்னொரு ஸ்பீச்சுக்கு யூஸ் ஆகும். சில இடங்களில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம், நாங்கள் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அங்கே உட்காந்து நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கும், அதில் புதுசாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கண்டென்ட் வேஸ்ட்டே ஆகாது.
அது பாட்டுக்கு மண்டையில் இருக்கும், பார்த்தா கரெக்டாக ஸ்பார்க்காக எங்கேருந்தோ வெளியில் வரும். உங்கள் மண்டைக்கு ஒரு லைப்ரரி இருக்கீங்க, அதை நம்பலாம். ஸோ ரெண்டாவது உங்களுடைய நாலேஜ் காம்பவுண்டிங். த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரெப்யூட்டேஷன் காம்பவுண்டிங். ரெப்யூட்டேஷன்லாம் நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய CEO ஆன பிறகு உருவாக்கலாம் கிடையாது. நீங்கள் ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணால் தான் CEO ஆக முடியும். ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் நீங்கள் உருவாக்கின பிறகு கம்பெனிக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் உருவாக்கும் இல்லை. உங்கள் இன்வெஸ்டர்ஸ்ட்டை நீங்கள் ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணால் தான் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டு அதில் ஜென்யூனாக நீங்கள் இருக்கீங்கன்னா தான் அதை நீங்களாக பெருசாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அப்போ ரெப்யூட்டேஷன் காம்பவுண்டிங் இஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். த ஃபோர்த் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிசிப்ளின் காம்பவுண்டிங். இது எல்லாத்தையும் காம்பவுண்ட் பண்ணிட்டே வாங்க, அதை பன்மடங்கியாக்கி கொண்டே வாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா? பாயிண்ட் நம்பர் 1, வெல்த் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் யுவர் கேப்பபிலிட்டி பில்டிங். ரெண்டாவது, வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் கடைசியில் வந்திருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணவும் நினைக்காதீங்க. 10 ஆண்டுகளாக அவர் என்ன செய்து அதை உருவாக்கினார் என்ற அந்த கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுங்க. மூணாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இது ஒரு சிக்கல் தான், அதை தவிர்க்க முடியாதுன்றாலும் கூட முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய வெற்றி கதைகள் என்பது டக்குன்னு முதல் நாள் ஆரம்பித்து 2வது நாளில் நடந்ததில்லை. அந்த வெற்றியாளர்கள் அதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. 4வது, பணம் கூட கூட லைஃப் ஸ்கில் ஸ்கார்சிட்டிக்குள்ளே மாட்டிக்காதீங்க. பிகாஸ் அவசர தேவை என்பது வேறு, அடுத்தடுத்து நீண்ட கால தேவை என்பது வேறு. அவசர தேவை, அவசிய தேவை, ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஒரு நீண்ட காலத்தில் மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர தேவைகளாக இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமரிக் மார்க்கெட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதுலேருந்து வெளியில் வந்து நிதானமாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 4வது, டேக் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் வாட் எவர் யூ ஆர் டூயிங். 5வது, கண்டினியூஸாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு பழகுங்க. அதுக்கு முதல்ல டெசிஷன் எடுக்க பழகுங்க. 8வது விஷயம், பணம் மட்டுமே மைண்டில் இருக்க பட்சத்தில் இந்த வயதில் நமக்கு ஏற்பட போகிற சிக்கல் என்னென்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தயங்குவோம். ஏன்னா ஜெயிக்கணுங்கிறது மட்டும் தான் நம்முடைய குறியீடு. அதனால் மட்டும் நம்ம பணம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஜெயிக்காமல் போயிடக்கூடாதுங்கிற பயத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தவிர்க்க பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த பெரிய விஷயங்களை நோக்கி நீங்கள் நகர முடியும். 9வது முக்கியமான விஷயம், காம்பவுண்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, கணக்கு டபுள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பணத்தை இப்போ கணக்கில் சேர்க்க வேண்டாம். அறிவை, டிசிப்ளினை, நெட்வொர்க்கை, புத்திசாலித்தனத்தை, மென்டல் ஹெல்த்தை, இது எல்லாத்தையும் காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. 10வது, இந்த ஈராவில் இதுவரைக்கும் எங்கள் ஜெனரேஷன்ஸ்லாம் கிடைக்காத மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னால் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் நீங்கள். இப்படி தான் நீங்கள் இருக்கப்பையும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் நாங்கள் 4-5 விஷயத்தை பார்த்துட்டு இருந்ததுனால சொல்கிறோம், திஸ் இஸ் த ஜெனரேஷன் விச் ஹாஸ் எவ்ரிதிங் ஆன் ஹேண்ட் அண்ட் தே ஷுட் ஹேவ். இந்த இதுதான் இப்போ பிரச்சனை. டெக்னாலஜியை அக்வயர் பண்ணுறதோ இதெல்லாம் கூட பெரிய பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி. இன்னும் சொல்லப்போனால் பணமே கூட இந்த ஜென்ரேஷனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. முன்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு பேங்க்கில் லோன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பேங்க் எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, காத்திருக்காங்க, கரெக்டான ஆள் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். உங்கள் இன்டர்னல் இன்ஜினியரிங் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய இன்டர்னல் சிஸ்டம், பிஹேவியரல் பேட்டர்ன், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், இதான் முக்கியம். நீங்கள் பக்காவாக இருந்தால் வெல்த்து பக்காவாக வந்து உட்கார். நீங்கள் இல்லை அந்த இடத்துல இல்லைன்னா வெல்த்து கையில் வராது. வெல்த்தை பில்ட் பண்ணுறதுங்கிறது சம்பாதிப்பதில்ல, நீங்கள் கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணுறது தான். தேங்க்ஸ் லாட் கை, பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Behind Roots Wealth Summit 2026 title sponsor Fast Money Gold. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற Fast Money Gold 9655 96557. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Holiday Inn, OMR IT Expressway, Chennai. Fast Money Gold presents Behind Roots Wealth Summit 2026. Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai.